ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நான் இருக்கிறது மொகப்பேறு ஈஸ்ட் ஜே நகர். இங்க வந்து காதி பவன் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மகாத்மா காந்தியோட போட்டோ இருக்குது. ஸோ வந்து இங்க வந்து வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இந்த கடையில இருக்குது. காதி பவன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்க எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. பக்கத்துல வந்து நம்மளுடைய அண்ணன் நிக்கிறாங்க. அண்ணன், உங்களோட பெயர் என்னென்ன? கார்த்திக் மேடம். கார்த்திக். ஓகே. எத்தனை வருஷமா அந்த கடை இங்க இருக்கு? இங்க ஒரு 7 வருஷமா இருக்கு மேடம். 7 வருஷமா இருக்கு. என்னென்ன பொருட்கள்லாம் அங்க இருக்குதுங்க? இங்க பாத்தீங்கன்னா கதர் சட்டை, கதர் வேஷ்டி, கதர் பனியனு. சரி சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேஷ்டி, அதுக்கப்புறம் ஜவ்வாது பொருட்கள், ஊதுவத்தி, சந்தனம், அப்புறம் காதி கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் நேச்சுரல் ஆயில் பேஸ்டு சோப்பு, ஹோம்மேட் சோப்பு, அப்புறம் கெமிக்கல்லாம் இல்லாம ஜெல் ப்ராடக்ட், அப்புறம் ஹேர் வாஷ், ஃபேஸ் வாஷ். இதுவானே? ஆமா மேடம். ஓகே. இது ஆலுவேரா இல்ல? ஆலுவேரா பிளஸ் நீம் பிளஸ் துளசி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதுல பிளைன் ஆலுவேராவும் இருக்கும், பிளஸ் துளசியும் இருக்கும். துளசியும் சேர்ந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம ஃபேஸ் வாஷ் எல்லாமே ஃபேஸ் வாஷ். ஆமா, எல்லாமே காதி ப்ராடக்ட் தான். காதி ப்ராடக்ட்ங்க. இது ஃபேஸ் வாஷ். இது எல்லாமே ஃபேஸ் வாஷ். அது இல்லாம ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து ஷாம்பு. இது எல்லாமே ஷாம்பு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைலம், பல்பொடி எல்லாம் சித்தர் பல்பொடி. அப்புறம் தைலம் பாத்தீங்கன்னா குருஜி தைலம், யூக்கலிப்டிஸ் ஆயில், நீலகிரி தைலம் எல்லாமே இருக்கும். அது இல்லாம தைலம் பாத்தீங்கன்னா எல்லாம் இயற்கை மூலிகை தைலம், பிண்ட தைலம், உளுந்து தைலம், சுக்கு தைலம், மருதாணி தைலம், மருதாணி, பொன்னாங்கண்ணி தைலம், சுக்கு தைலம். அது இல்லாம ஆடாத்தோட இந்த சளி இருமலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது ஆடாத்தோட லேகியம். அதுக்கப்புறம் வந்து சுவாச கல்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சளி இருமலுக்கெல்லாம் யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து மாதுளை மணப்பாகு. பெண்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அது எல்லாமே இயற்கை பொருட்கள். வரகு, சாம, தினை, குதிரவாளி, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி அரிசிகள், கேழ்வரகு, கருப்பு உளுந்து, அப்புறம் பனவெல்லம், நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து பனங்கற்கண்டு. இது ஃபுல்லா வீட்டுல தயாரிக்கிற எல்லாமே வீட்டுல தயாரிக்கிறதா மேடம். எல்லாமே நேச்சுரலா இருக்கும் உங்களுக்கு. எந்த கெமிக்கல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். அது எல்லாமே செக்கு எண்ணெய், நாட்டு செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், கருப்பட்டி நல்லெண்ணெய், இது எல்லாமே எங்களுக்கு ஓன் யூனிட்டே இருக்கு. எங்க யூனிட்ல கருப்பட்டி நல்லெண்ணெய். இது வந்து கருப்பட்டி நல்லெண்ணெய் மேடம். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, ஆக்சுவலா நல்லெண்ணெய் எதுல ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, எள்ளு, புண்ணாக்கு, நார்மல் வெல்லம், மண்டை வெள்ளத்துல பண்றதுதான் நல்லெண்ணெய். இதுதான் நல்லெண்ணெய். அந்த வெள்ளத்துக்கு பதிலா கருப்பட்டி யூஸ் பண்ணுவாங்க. கருப்பட்டி தான் இப்ப ரொம்ப நல்லது வெள்ளத்தோட, அதனால கருப்பட்டி நல்லெண்ணெய் பண்றது. அது இல்லாம அருகம்புல் சாறு, கற்றாழை, அமுக்கரம், சர்க்கரை, வாழைத்தண்டு ஜாஸ்தி, இது எல்லாமே வந்து இயற்கை சாறுகள் நம்ம சாப்பிட்றது. அது இல்லாம ஊறுகாய், மெயின் வந்து தேனு. காதினாவே உங்களுக்கு தேனு தான். எங்க காதினா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதே தேனு தான். ஆமா, எங்க இருந்தாலும் நமக்குலாம் தான் ஒரிஜினாலிட்டியா இருக்கணும். அதனால தேன் வாங்கிக்கலாம் எப்பயுமே சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த ஊறுகாய், இது எல்லாமே ஹோம்மேட் தான், வீட்லயே தயாரிக்குது. காதி பவன் ஊறுகாய். இதெல்லாம் தானியங்கள். ஆமா, எல்லாம் உளுந்து, கருப்பு உளுந்து, வெள்ளை சோளம், நார்மல் சோளம், கேழ்வரகு, காட்டு யானை அரிசி, அப்புறம் கொள்ளு, இதெல்லாம் வந்து பன்னீர், இதெல்லாம் சுகருக்காக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து இது பாதாம் பூசணி, உடம்பு குளிர்ச்சிக்காக சாப்பிட்றது. இது தேன் நெல்லிக்காய் காய வச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மெயினா வந்து இயற்கை மருந்து பொடிகள், இதெல்லாம் லேகியம், ஆரஞ்சு தோல் பொடி, வல்லார பொடி, மருதாணி பொடி, கருஞ்சீரகம் பொடி, கடுக்கா பொடி, தூதுவளை பொடி, சளி இருமல் எதுவாக வந்துடும். எல்லாமே இயற்கை மருந்து பொருட்கள் தான். எல்லாம் லேகியம், எல்லாம் தூதுவளை லேகியம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிரசவ நாடாக லேகியம். இது லேடிஸ்க்கு மெயினா நல்லா யூஸ் ஆகும். இது வந்து ரோஜா பூ குல்குந்து, உடம்ப கூல் பண்றது. வயிற்று எல்லாம் புண்ணு இருந்தா அது உடனே ஆத்தும். இதுல போட்டிருக்க ரேட்டு தான். ஆமாம் சார். ஆமா மேடம். ரேட்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும் எங்க கடை. குவாலிட்டி நல்லா இருக்கும் எங்க கடை. இதெல்லாம் கபசிருக்க குடிநீர், உங்களுக்கு தெரியும்.
தூதுவளையில மிட்டாய் வச்சிருக்காங்க. தூதுவளை சாக்லேட், துளசி சாக்லேட், வல்லார சாக்லேட். ஓகே ஓகே. கதர் ஷர்ட்டு, ரெடிமேட் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, கலர் ஷர்ட்டும் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கதர் துண்டு, கதர் பெட்ஷீட்டு. என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 550, 600. அதில் 30% டிஸ்கவுண்ட் போயிடும். டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300லேருந்து 480, 500 வரைக்கும் வரும் உங்களுக்கு. சரி. அது கலருக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒயிட்லாம் கம்மியாக வரும், கலர்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இது எல்லாமே கதர் துண்டு. ஆமா, இதெல்லாம் நேச்சர். இந்த குற்றால துண்டுன்னு வாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தண்ணி வந்து சீக்கிரமா உறிஞ்சும். இதெல்லாம் காதி பாலில் மட்டும் தான் கிடைக்கும், வெளியில எல்லாம் கிடைக்காது. அதுக்கப்புறம் இந்த சாமி வேஷ்டிகள், கதர் வேஷ்டிகள், காவி வேஷ்டிகள், இருமுடி மலைக்கு போறாங்களா அவங்க எல்லாம் இருமுடி பை, கருப்பு வேஷ்டி, அந்த ஐட்டம். இது என்னன்னா, இது எல்லாமே பார்த்தா இயற்கை ஜூஸ், வாழைத்தண்டு, கொள்ளு, சரி, முடக்கத்தான், இதுதான் உலர்ந்த தேன், அத்திப்பழம்னுவாங்க. இது உலர்ந்தது, காஞ்சது அத்திப்பழம். ஆமா, ஹீமோகுளோபினுக்காக சாப்பிட்றது இது. இது இளம் மஞ்சள் தலைகாணி, பேபி பெட்டு. இதுக்கப்புறம் வந்து இது பில்லோ. செக்கன் எல்லாம் எங்கெல்லாம் 50 வருஷமா செக்கு யூனிட் இருக்கு. இப்பதான் எல்லாரும் வந்து அங்கங்க செக் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் எப்பயுமே செக் எண்ணெய் தான் நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரெகுலரா கஸ்டமர் இருக்காங்க. இப்ப எல்லாருமே செக் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவலா விழிப்புணர்வு வந்துச்சு. அதனால செக் எண்ணெய் வந்து எங்களுக்கு புதுசு இல்லை, இப்போ யூஸ் பண்றவங்க தான் புதுசு. ஆனா வெளியில விட இங்க வந்து எங்களுக்கு விலை அதிகமா இருக்குன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமா இருக்கலாம். ஆனா வந்து நாங்க வெளியில வந்து எங்களை மாதிரி குவாலிட்டியா கொடுக்க முடியாது. நாங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். எள்ளுனா அந்த எள்ளுல பாத்தீங்கன்னா 4 குவாலிட்டி இருக்கும். வெல்லம் பாத்தீங்கன்னா 4 குவாலிட்டி இருக்கும். புண்ணாக்கு பாத்தீங்கன்னா 4 குவாலிட்டி இருக்கும். அதுல எல்லாத்துலயும் நாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னு வச்சுங்க, வெளியிலுக்கு எங்களுக்கும் அதுதான். நாங்க முந்திரியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முந்திரி தான் நாங்க வாங்கி வைப்போம். முந்திரிலே பாத்தீங்கன்னா கிலோ வந்து 400 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நாங்க எங்களை பாத்தீங்கன்னா முந்திரி பாத்தீங்கன்னா 30 ரூபா அதிகமா இருக்கும். ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. அந்த மரமா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மாதிரிதான் எண்ணெயும் வந்து 30 ரூபா அதிகமா இருக்குன்னா அதுக்கு உண்டான பொருள் அதுல இருக்கும். இது மாலெல்லாம் இருக்கு இல்லைன்னா? ஆமா, இது அதான். இது வந்து சபரிமலைக்கு மாலை தான். துளசி மாலை, சந்தன மாலை. ஓ சரி. எல்லா வகை மாலை. காதி பவன்னாலே முதல்ல வந்து இந்த இதுதான். ஆமா மேடம், இந்த ப்ராடக்ட் தான் ஆன்மீக ப்ராடக்ட் தான் மெயின். ஆன்மீக ப்ராடக்ட் மெயினா இருக்கும். மற்ற ப்ராடக்ட் கதர். ஆமா, கதர் தான் மெயின். எங்களுக்கு கதர் தண்ணி தான் ஃபர்ஸ்ட். ஆனா இது சொன்ன மாதிரி இது என்ன மாலைனா, இதுக்கு பேர் என்ன? எது மேடம்? இது நார்மல் கருப்பு மணி மாலைன்னுவாங்க. இது நார்மலா லேடிஸும் போடுவாங்க, ஜென்ஸும் போடுவாங்க. எவ்வளவு இது ஒண்ணு? இது வந்து உங்களுக்கு 150 வரும் மேடம். எடுங்க, இது ஒண்ணு எடுங்க. இது இந்த உடம்பு சூட தணிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் இல்லையா? இது கருங்காலியா? இது கருங்காலி மேடம். கருங்காலி வந்து ஒரிஜினல் ஆனது? ஆமா மேடம், அதெல்லாம் எங்க கடை ஒரிஜினல் தான், டவுட்டே பட தேவையில்ல. இந்த கருங்காலி மாலை சாரி, இது பாருங்க, கருங்காலி பிரேஸ்லெட், இது கருங்காலி மாலை. இது அது போக இது என்ன மாலைன்னா? இதெல்லாம் நார்மலா சந்தன மாலை. நார்மலா சந்தன மாலை, ஐயப்ப மாலைன்னு சொல்றாங்க. துளசி மாலை, சந்தன மாலை. அப்ப இதெல்லாம் நார்மல் தானே? நார்மல் மணி மாலைன்னுவாங்க அதெல்லாம். சரி. இது எல்லாமே இங்க இருக்குது. நீங்க சபரிமலைக்கு இல்ல முருகனுக்கு மாலை போட்டா, பொதுவாகவே வந்து மாலை போட்டீங்க அப்படின்னால இங்க எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்குது. எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பிரான்ச்சஸ் தான் இப்போ ஃபுல்லாவே இருக்குது. மொகப்பேர் ஈஸ்ட்ல இந்த பிரான்ச் இங்க இருக்குது, காதி பவன் இருக்குது. நீங்க வந்து அதை நீங்க வாங்கிக்கலாம். கருங்காலி பிரேஸ்லெட் மாலை இருக்குது. அது போக ஜவ்வாது ஃபேமஸ்லான ஜவ்வாது, ஊதுபத்தி, ஊதுபத்தி, இதெல்லாம் நேச்சுரல் அகர்பத்தி. நார்மலா ஊதுபத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு தருவாங்க. எங்களுக்கு வந்து ஸ்ப்ரே எல்லாம் நாங்க அடிக்க மாட்டோம். நார்மலா வந்து இது நேச்சுரலா இருக்கும் பத்தி.
இது ஊதுபத்தி பாருங்க, இது 60 ரூபாய் போட்டுக்கலாம் அந்த பாக்கெட்டு. ஆமா மேடம். 60 ரூபாய் போட்டிருக்காங்க. இது நேச்சுரலா வந்து அவங்க தயாரிக்கிறது அப்படின்றாங்க. மத்த எல்லாமே அதுல இருக்குல்ல. சந்தனம், சந்தனம் இருக்கு, ஜவ்வாது, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்குது. காதி பவன் வந்தீங்கன்னா கிடைக்காத பொருட்களே கிடையாது. நிறைய மக்கள் மத்தியில் இப்போ வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு. செக்குல ஆற்ற எண்ணெய் வந்து வாங்கிக்கிறோம், கதர் ஆடைகளை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நிறைய வந்து விழிப்புணர்வு இருக்குது. நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வாங்குங்க. கல்யாணம் வந்து நான் வாங்கிட்டு போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த கடையோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இது மாலை வேணாலும் இங்க வந்து வாங்கிக்கோங்க. இது அண்ணா, இது இப்ப லேடிஸ்னா இப்ப என்ன கலர்னா போடலாம்? நார்மலா போடலாமாண்ணே? நம்ம நார்மலா மாலை இது நார்மலா போடலாம், யாரும் போடலாம். போடலாமா? இல்லைன்னா சின்னதா போடுங்க, அது பெருசா அது கொடுங்க பார்ப்போம். இது கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா உங்களுக்கு பாருங்க, நல்லா இருக்கா? கட்டையில போட்டுருங்க. கட்டையை போடலாமா? கட்டையில போட்டா உங்களுக்கு கவருக்கு ஈஸியா. கரெக்டாண்ணே? நல்லா இருக்காண்ணே? கரெக்டா. ஓகேவா? நல்லா இருக்கா? அந்த மாலை, இந்த மாலை வாங்கிக்கலாமா? ஓகே, சூப்பர்ண்ணே. எவ்வளோண்ணே இது? உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட். எனக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் அண்ணன் கொடுத்துருவாங்க. இந்த மாலை வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட்ல நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி, ஓகே. இங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த வாரம் வந்து நிறைய பொருட்கள்லாம் வருது. உங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க இருக்குது. இயற்கை முறையில இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காம வீட்டுகள்ல நம்ம பெண்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக வந்து சுய தொழில் சொல்றாங்க இல்லையா, குடிசை தொழில், சுய தொழில் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து காதி பவன்ல கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முகப்பேர் ஈஸ்ட்ல இந்த கடை இருக்குது. இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த கடைக்கு வந்து நீங்க பொருட்கள் வந்து வாங்குங்க. அடுத்த வாரம் நம்ம வந்து இன்னொரு அண்ணனை வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.